Welcome students. Okay, நம்ம இந்த வீடியோல ஒரு minimization problem simplex method யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற அல்காரிதம் எதை ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம maximization டைப் இருக்கும் பட்சத்தில் அந்த அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது முக்கியமாக வந்து இந்த ஆப்டிமல் சொல்யூஷன்ன்றது நம்ம எப்போ ரீச் பண்ணோம்னா எவ்ரி zj minus cj greater than or equal to 0 அப்படின்னா அது மேக்ஸிமைசேஷனுக்கான கண்டிஷன், ரைட்? ஓகே, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மினிமைசேஷன் ப்ராப்ளமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ரைட்? அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஐடியா தான். ஒரு கொடுத்துக்கிற மினிமைசேஷன் ப்ராப்ளம்க்கு மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம்க்கு இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஒரு கண்டிஷன் தான். இந்த மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் z அப்படின்னா என்னன்னா இதனுடைய வேல்யூ வந்து மைனஸ் மினிமம் ஆஃப் zக்கு ஈக்குவல். ஓகே, அப்போ நம்ம மினிமம் zன்னா நம்ம என்ன பண்ணால் போதுமானது? மினிமைசேஷன்றது மினிமம் zன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அது மேக்ஸிமைசேஷனை கன்வெர்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் மினிமம் ஆஃப் z ஈக்குவல் டு மைனஸ் மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் z. இங்கே z தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கண்டிஷனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக அதை சால்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வர ஆன்சருக்கு மட்டும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கொடுத்துக்கிற ப்ராப்ளம்னுடைய சொல்யூஷன் நமக்கு கிடைச்சோம். எஸ், ஓகே, நம்ம அதை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஜஸ்ட் சொல்யூஷன் எப்படி இங்கே பாருங்கள். ஜஸ்ட் மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் z அப்படின்னா என்னென்னா இங்கே z கொடுத்துருக்காங்க. மைனஸ் zன்னா மைனஸால் அதை மல்டிப்ளை பண்ணோம். இது x1 மைனஸ் 2x2. ரிமைனிங் கண்டிஷன்லாம் என்னென்னா சேம் தான், சப்ஜெக்ட் டு சேம் கண்டிஷன். கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணோம்னா போதுமானது. as usual தான். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதணும். எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ஸ்? 3 கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 3 ஸ்லாக் வேரியபிள்ஸை நம்ம ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ஸ்லும் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்ம பாருங்கள், அப்போ மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் z which is equal to x1 minus 2x2 plus 0 s1 plus 0 s2 plus 0 s3 subject to minus x1 plus 3x2 plus s1 which is equal to 10, x1 plus x2 plus s2 equal to 6, x1 minus x2 plus s3 which is equal to 2. இப்போ நம்ம வேரியபிளை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். now where non-negative restriction x1 x2 x3 and s1 s2 s3 greater than or equal to 0. ஓகே, இங்கே கொடுத்துக்கிற டேட்டாக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்குது? லெட் அஸ் அஸ்யூம் ஆல் பேசிக் வேரியபிள் equal to 0. இங்கே x1 x2 தான் கொடுத்துருக்காங்க.
then இப்போ ரிமைனிங் s1 and s2 ஓட வேல்யூ எல்லாம் பாருங்க. s1 ஓட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா s1 ஓட வேல்யூ 10, then s2 ஓட வேல்யூ 6, then s3 ஓட வேல்யூ 2. இந்த வேல்யூஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளை நம்ம ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, now the initial simplex table. First CB, then XB, X1, X2, S1, S2, S3, then solution, then ratio. Okay, இப்போ CB next இது CJ. இதனுடைய காஸ்ட்லாம் பாருங்க. என்னுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துக்கிற ப்ராப்ளமுடைய காஸ்ட் தான் எழுது. நம்ம சேஞ்ச் பண்ணது 1 minus 2. ப்ராப்ளம் கொடுத்துக்கிறது எழுத விடாது. இப்போ நமக்கான ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால 1 minus 2, then 0, 0, 0. ரிமைனிங் கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து எழுத வேண்டியதாக இருக்கும். -1, 3, 1. ஓகே, பேசிக் வேரியபிள். இப்போ இனிஷியல் டேபிளில் S1 ஸ்லாக் வேரியபிள் தான் பேசிக் வேரியபிள்ஸ். இதனுடைய காஸ்ட் 0, 0, 0. S1 உடைய வேல்யூ ஓகே, இது என்ன -1, 3, 1. -1, 3, 1, 0, 0. இதனுடைய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 10. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. S2 செகண்ட் ரோ 1, 1, 1. அப்போ 1, 1, 0, 1, 0. தென் இதனுடைய சொல்யூஷன் 6. ஓகே, ஃபைனல் ஒன் பாருங்க. 1 minus 1, 1. 1 minus 1, 0, 0, 1. இதனுடைய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2. ஆஸ் யூஷுவல் நம்ம ZJ கண்டுபிடிக்கணும். ZJனா ஆஸ் யூஷுவல் இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணணும். இது 0, இதை மல்டிப்ளை பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம அந்த வேலையை செய்யணும். சரிங்களா? எஸ், அப்படி நம்ம செஞ்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். எல்லாத்தையுமே நம்ம வர ஆன்சர்ஸை ஆட் பண்ணணும். 0, இதுவும் 0, 0, 0, 0 ஆட் பண்ணணும். தென் இது 0. இனிஷியல் டேபிளில் மேக்ஸிமம் இது வேல்யூஸ்லாம் 0 தான். நெக்ஸ்ட்டு ZJ CJ கண்டுபிடிக்கும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 0 minus 1, நெக்ஸ்ட்டு 0, 2, 0, 0, 0. ஓகே, சப்போஸ் இந்த ZJ மைனஸ் CJ எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, இங்கே இருக்கிற பாசிட்டிவ் 0, 0லாம் இருந்துச்சுன்னா பிரச்சனை முடிவு கொண்டிருக்கும். பட் இது வந்து என்ன இருக்குது? நெகட்டிவில் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த கரஸ்பாண்டிங் காலம் தான் நமக்கு வந்து நமக்கு கீ காலம். நீங்கள் இதை ரவுண்ட் பண்ணுவீங்க யூஸ்வலாக. நான் ஜஸ்ட்டு ஹைலைட் பண்ணுறேன். ரைட். இப்போ நம்ம இது உடனே நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ட்ரிங் வேரியபிள் எதுன்றதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். இங்கே இது கரஸ்பாண்டிங்காக இருக்குது. என்ட்ரிங் வேரியபிள்னு x1 எந்த இடத்துல அது என்ட்ரி ஆகணுன்றதை நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கிறது மூலிமா கண்டுபிடிக்கலாம். இப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கிறப்போ 10 divided by -1, -1 வந்துச்சுன்னா நம்ம அந்த ரேஷியோ கணக்கில் எடுத்துக்கூடாது. அதை நம்ம ஐஃபன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 6/1, இது என்ன 6. நெக்ஸ்ட்டு 2/1, என்னுடைய வேல்யூ வந்து 2. ஓகே, இந்த ரேஷியோ இது கணக்கில் கிடையாது. ரைட்டாக நாட் எக்ஸிஸ்ட் மாதிரி ஃபஸ்ட் ஒன்று. அப்போ நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. இப்போ 6/2ல் எது ரொம்ப சின்னதுன்னு பார்க்கணும். அது கரஸ்பாண்டிங்கான ரோவை நம்ம கீ ரோவை நம்ம செலக்ட் பண்ணணும். பாருங்கள்,
இதுதான் நமக்கு ஹீரோ. இந்த இன்டர்செக்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்டர்செக்ஷனில் இருக்கிறது தான் நமக்கான இந்த 1 தான் நமக்கான கீ எலிமெண்ட். ரைட். அப்போ நம்ம என்னென்ன எழுதலாம் பாருங்கள். இதுலேருந்து இந்த கரஸ்பாண்டிங் வேரியபிள் லீவிங் வேரியபிள் S3, the next key element, இது இல்லாட்டி இதுக்கு பேர் பைவட் எலிமெண்ட் அந்த மாதிரியும் சொல்லலாங்க. என்ட்ரி எலிமெண்ட்னு என்ட்ரி வேல்யூன்னு கூட சொல்லுவாங்க. எஸ். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே 1 இருக்கிற பிளேஸில் நம்ம என்ன தான் பண்ணோம், 1 இருக்கிற மாதிரி நம்ம ரோ ஆப்ரேஷன் செய்யணும். அன்ஃபார்ச்சுனேட்டாக அங்கேயே என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ நம்ம அதை என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட். நம்ம அப்போ நியூ ரஃப் ஒர்க் பாருங்கள். ஒவ்வொரு ரோக்கும் நீங்கள் ரஃப் ஒர்க் செஞ்சாகணும். கீ எலிமெண்ட் இருக்கிற பிளேஸில் 1 வர மாதிரி ரோ ஆப்ரேஷன் செய்யணும். அது கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரிமைனிங் ரோவில் இருக்கிற வேல்யூஸ்லாம் 0 ஆகிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும். ரோ ஆப்ரேஷன்ஸ்னால் என்னன்றது உங்களுக்கு தெரியும். எஸ். இப்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும்னா, நியூ ஆர் கீ எலிமெண்ட் ப்ரெசென்ட் ஆனது தான் கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, ஓல்டு ரோ டிவைடட் பை கீ எலிமெண்ட். இங்கே 1 இருக்கிறதுனால எந்த இஷ்யூஸும் இல்லை, அங்கே இருக்கிறது தான் அப்படியே வரும். அப்போது 1/1, தென் -1/1, 0/1, 0/1, லாஸ்ட்டாக 2/1. இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு அதே தான் வரும். ஓகே, நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் இருக்கிற ரோல்லாம் பார்த்தீங்கன்னா, நியூ R1 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஓல்டு R1 மைனஸ் நியூ R3. இந்த இடத்துல என்ன நம்பர் போடணுன்றது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல எந்த நம்பர் போடணுன்னா, அந்த கீ எலிமெண்ட் கரஸ்பாண்டிங்காக இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதனால அந்த நம்பர்னால தான் நம்ம போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே -1 இருக்கா, அப்போ நம்ம -1ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இல்லாட்டி ஜஸ்ட் நீங்கள் 2 ரோவை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அது 0 ஆகிடும். 2 வேலையும் செய்யலாம். -1ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ரைட்டுங்களா? இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இது -1, இங்கே -1ன்னு போடுறேன். மைனஸ் கெட்டிங் என்ன ஆகிடும் இந்த இடத்துல, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னது, ஜஸ்ட்டு நியூ R3. அப்படின்னா நீங்கள் 2 ரோவை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாவே அது 0 ஆகிடும். அதுதான் நம்ம இங்கே ரஃப் ஒர்க்காக செய்ய போகிறோம். R1 என்ன இருக்கு பாருங்க, -131, -1 3 1 0 0, then 10. next new R3 1 -1 0 ஃபைன். இதை மிஸ் பண்ணிடுங்க முன்னாடி ஸ்டெப்பில். இங்கே ஒரு 1/1 வந்துருக்கணும். இங்கே 1. எஸ். ஜீரோ 1 தென் 2. இப்போ நம்ம இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருது பாருங்கள்.
இது 0 then 2 1 0 1 then 8 sorry 12. ஓகே சரி இதே வேலையை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். இது நெக்ஸ்ட் ரோக்கான ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நியூ R2 அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஓல்டு R2 எழுதணும் மைனஸ் நியூ R3 பக்கத்தில் நம்பர் இருக்கோ அதை நம்ம அங்கே பக்கத்தில் போடணும். சரிங்களா, கரஸ்பாண்டிங். அப்போது 1 இங்கே என்ன இருக்கு, 1 தான் இருக்குது. எஸ் ஜஸ்ட் இதை நம்ம எப்படி கிளைம் பண்ணலாம், R2 மைனஸ் நியூ R3 ஜஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுறது மூலியமாகவே நம்ம அதை எழுதலாம். ஓகே அப்போ நம்ம ஃபஸ்ட்டு R2 எழுதணும். R2ன்னா என்ன, 1 1 0 1 0 then 6. okay so next new R3 னா இருக்கு 1 minus 1 0 0 1 then 2. இது சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க, இது வேல்யூ இது 0 then 2 0 1 minus 1 then 4. இது நியூ R2. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நியூ டேபிளில் ஃப்ரேம் பண்ணணும். இப்போ இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளுக்கு அப்புறமா வர டேபிளுக்கு பேர் என்னன்னா ஃபஸ்ட்டு சிம்ப்ளெக்ஸ் டேபிள். சேம் அந்த பொசிஷனில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டு சிபி, நெக்ஸ்ட் எக்ஸ்பி, x1 x2 s1 s2 s3 solution then ratio. இங்கே cj இதனுடைய வேல்யூ 1 minus 2 0 0 0. இப்போ நம்மளுக்கு என்ட்ரி வேரியபிள்ன்றது நம்ம ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். என்ட்ரி வேரியபிள்னா அப்படின்னா x1 எந்த வேரியபிள் பதிலாக s3க்கு பதிலாக, அப்போ நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ரிமைனிங் x1 அப்படியே தான் வச்சுக்கணும், s2 அப்படியே தான் வச்சுக்கணும். s3க்கு பதிலாக தான் x1 நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரணும். x1 காஸ்ட் என்ன 1, எஸ் ரிமைனிங் இதனுடைய காஸ்ட்லாம் 0. இப்போ நெக்ஸ்ட்டு எதெல்லாம் நியூ ரோ கண்டுபிடிச்சிங்களோ அந்த ரோலாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நியூ R1 பாருங்கள், நியூ R1 எங்கெல்லாம் இருக்குது, எஸ் இதுதான் நியூ R1. அதை எடுத்து அப்படியே எழுதணும் 0 2 1 0 1 0 2 1 0 0 2 1 0 1 12. சொல்யூஷனும் சேர்த்து தான் எழுதணும். ஓகே நெக்ஸ்ட்டு நியூ R2 என்ன பண்ணுங்க 0 2 2 0 2 0 1 minus 1 4. ஓகே R1 என்ன பாருங்க 1 minus 1 0 0 1 2. ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், zj கால்குலேட் பண்ணோம். zj என்ன 0 0 மல்டிப்ளை பண்ணால் 0, ஓகே அந்த 0 ப்ளஸ் இந்த 0 இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இதை மல்டிப்ளை பண்ணால் 0 தென் 1 into 1 என்ன 1. இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா 1, இது மைனஸ் 1, இது 0 தென் 0 நெக்ஸ்ட் 1. இப்போ zj மைனஸ் cj கண்டுபிடிக்கணும். 1 மைனஸ் 1 எவ்வளோ 0 1 1
ஓகே, இப்போ நம்ம எல்லா சிஜேயோட வேல்யூ என்ன இருக்கு? வேர் ஆல் zj minus cj greater than or equal to 0, therefore at present solution is an optimal solution. Therefore the current solution is optimal. என்ன optimal? இப்போ x1 ஓட வேல்யூ நமக்கு இங்கே என்ன இருக்கோ அதுதான் அதனுடைய வேல்யூ. x1 ஓட வேல்யூ 2. இங்கே பேசிக் வேரியபிள்ஸ் x2 இல்லை. x2 இல்லைன்னா அது நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். அண்ட் x2 ஈக்குவல் டு 0 is solution. அப்போ எவ்வளோ ஆப்டிமல் சொல்யூஷனு? maximum of minus z equal to x1 minus 2x2ன்னு இருக்கு. ஓகே, இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 minus 0 வேல்யூ எவ்வளோ? maximum of minus z equal to 2. பட் ஆனால் நம்மளுடைய எய்ம் என்ன? மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. நம்மளுடைய எய்ம் என்ன? மினிமம் வேல்யூ. பட் given optimum solution, given minimum of z equal to minus maximum of minus z. Okay, இப்போ maximum of minus z ஓட வேல்யூ எவ்வளோ? 2. அப்போ எவ்வளோ வேல்யூ? -2 தான் இதுக்கான மினிமம் வேல்யூ. எந்த பாயிண்டில்? அட் த பாயிண்ட் x1 equal to 2 and x2 equal to 3. Yes, thank you.